ஸோ அடுத்ததான் நம்ம டேஸ்டிங் கூப்பிட போறது யாரு அப்படின்னா நம்முடைய ஷெஃப் ஷெரு அவங்களுடைய டீம் தான். பிரீதா, வாகீசன் அண்ட் பிரியங்கா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். பாரு ஆட்டத்தை தள்ளு நீ. சும்மாரு நீ. வாகீசன், வாட் இஸ் தி டிஷ் நேம்? வாய்சன் ராசையாவின் ரிசார்ட்டோ. பிரீதா, டிஷ் பேர் என்ன? பேபிமா சொல்லுங்க. குடல் குழம்பு. பிரீதா பிரான் பார்மெசானோ பாஸ்தா. பிபிபி. அங்க பதறிக்கிட்டே இருக்கீங்க அக்கா. அக்கா பேர் என்னக்கா? பிரியங்கா பன்னீர் பராட்டா மாங்காய் தயிர். ட்ரெயின் மாதிரி சொல்லுங்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொன்னேன்ல அப்பவே வேண்டாம். எரியுதா நெஞ்செரியுது வவுரெரியுது எல்லாம் எரியுதா. ஸ்டாண்டிங் ஓவேஷனா? இதுவா சொல்றேன். எதுக்கு? இது வந்தவனே பத்தியங்க சொன்னா ஒரு கிளிப்ஸ் கிளிப்பா ஏன் நல்லா இல்லையா? நானும் அது எந்த ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெரி குட் ட்ரை. நான் இப்பவே சொல்லிடுறேன், டோன்ட் ட்ரை. ஆனா இது இன்னொரு தடவை யாருக்கு பண்ணி கொடுத்துறாதீங்க. ஐயோ போச்சே. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. பீட்டா நீங்க இது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பிரான்ல சால்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்படி நீ ஏன் ஒத்துக்காத? இதுல சில்லி பவுடர் போட்டு வாரி அழைச்சி இருக்கீங்க. போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொட்டிருச்சு. மிளகா பொடி போட மாட்டாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. க்ரீம் போட்டு குக் பண்ணி ஒயிட் சாஸ் பண்ணிருக்கீங்க. எல்லாம் நல்லா இருக்கு. பாஸ்தா நல்லா குக் பண்ணிருக்கீங்க. கட் பண்ணும்போது க்ளீனா கட் ஆகுது. ஓவர் குக் ஆகல. நல்லா இருக்கு. ஸ்ட்ராண்ட் ஆஃப் பாஸ்தா இஸ் கமிங் அவுட் வெல். இட்ஸ் a very good try. Continue learning. Keep doing a better job. Thank you. ராசா ரிசோர்ட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் முதல்ல இப்போ சமைச்சிருக்கேன். முதல் சமைச்சதே இதுதான் சார். For a first try, excellent. பார்மேசன் சீஸ் உடைய மேல அந்த போட்டிருக்கிற அந்த ஃப்ளேவர் நல்லா வந்திருக்கு. யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் கேரட் மஷ்ரூம்லாம் பியூட்டிஃபுல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மிக்ஸ்ட் ஹர்ப்ஸோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. ஐ அம் ஏபிள் டு கெட் த டெக்ஸ்சர் ஆஃப் ரிசோட்டோ ரைஸ். சால்ட் ஆப்டா போட்டிருக்கீங்க. சீசனிங் இஸ் ரைட். கொஞ்சம் கஞ்சி மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் த பேசிக்ஸ் ஆர் ரைட். ரிசோட்டோ குக் பண்ண ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்றேன் இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எபிசோட் குக் பண்ற மாதிரி இல்லை. எக்ஸலென்ட். இந்த டிஷ் நான் மெயினாக சூஸ் பண்ணதுக்கு காரணம் எங்கள்கிட்ட விவசாயிகள் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செஞ்சுருப்பினோம்னு சொன்னால் பழங்கஞ்சியை குடிச்சிட்டு தான் வேலைக்கு போயிருப்பினோம். ஸோ இதுண்ட ஒரு ஆரம்பகட்ட இந்த ரிசோட்டோன்று நாங்கள் இட்டாலியன் ஃபுட் சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த ரிசோட்டோன்ற அடித்தளம் எப்படி என்று சொன்னால் எங்களோட பழங்கஞ்சியை குடிச்சு பச்சை மிளகா கடிச்சிட்டு போன அந்த பேசிக் தான் இந்த பேசிக் இருந்தது. முதலாவது சூஸ் பண்ணதுக்கு ரீசனும் அதான தான். எப்படின்னு சொன்னால் இப்போ தான் இந்த நவீன உலகத்தில் இந்த சீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு வித்தியாசமான உணவாக சாப்பிட்றோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் பழைய சோறு என்ற ஒரு அடிநாதம் இந்த சாப்பாடு இருக்குன்றதால ஏன்னா செய்ய முடியாட்டிக்கும் பரவாயில்ல ட்ரை பண்ணியாவது பார்க்கணுமென்று ட்ரை பண்ணினேன். ஆஹா